எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டென்ட் எதுவுமே இல்லை. சும்மா அப்பாவை உட்கார வச்சு அவரோட ஹிஸ்ட்ரியை சொல்லுப்பான்னு தான் சொல்கிறோம். கண்டென்ட்டாக எதுவும் வீடியோ இன்றைக்கி போடலை. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அப்பாவோட ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள், அவர் என்னென்ன சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் என்ன பண்ணிகிட்ருக்காருங்கிறத சொல்லலாம். எவ்வளோ அழகாக சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். இல்லாட்டி நம்மளே இடையில நமக்கு தெரிஞ்ச 1-2 கொஸ்டினை கேட்போம், அவர் சொல்லுவார். எதுக்கே இங்கே பாப்பா பா நிற்கத்தான் விடு, வந்து மடியில் வருவோம். எத்திக்க பாருங்கள், ஜாலியாக உக்காந்துருக்கான். அப்பா ஆப்போசிட்டில் சேர் போட்டு உக்காந்துருக்காங்க. நான் அவருக்கு ஆப்போசிட்டில் நேராக சேர் போட்டு உக்காந்துருக்கேன். அப்படியே கேமரா ஆன் பண்ண வச்சுட்டு பேசுப்பான்னு சொல்லுவோம். இந்த விரும்பாண்டி படம் மாரி ஸ்டார்ட் கேமரா பேசணுன்னா பேசணும். என்னான்னு பேசுவேன், என்ன பேசுனா நான் என்னென்ன பண்ணுங்கிறத பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு குழு மாரி கொடுத்தேன், அப்படி ஆர்டராக பேசு. உங்கள் அம்மா அப்பா பேரில் ஆரம்பி. அப்படி அடுத்ததாக நீ என்ன ஊர் அரியலூர் மாவட்டம் ஊர் ஆரம்பித்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு எத்தனை பேர் குழந்தை, அப்படியே ஆரம்பித்து நீ சின்ன வயசில் என்ன பண்ண, கல்யாணம் எப்போ பண்ண, எத்தனை வீடு மாறி இருக்குது, இதெல்லாம் அப்படியே ஆர்டராக நீ சொல்லு. என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க முதல்ல சொல்லணும். ஸோ மக்களே, அப்பாவுக்கு சும்மா ஒரு டைட்டில் மாரி சொல்லியிருக்கோம். அதை பிக்கப் பண்ணி அவர் எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். இல்லாட்டி நம்மளா டல்லா போகிற மாதிரி இருந்தால் நம்மளும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கொஸ்டினை கேட்போம். ஒன்றும் டல்லாம் போதும், என்ன டல்லா சரி சரி ஆரம்பிக்கலாமா மக்களே? பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்க போகிறேன். ஆமாம், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த வரலாறு. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுன்னு மாதிரி இல்லை, ஏதோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் போயிருக்கோம் அப்படின்னு. சரி, என் பேர் இளைய பெருமாள். வயசு 55 முடிஞ்சு விட்டது. 6வது பிறந்த அடுத்த நாள் பிறக்குது நாளைக்கு. நம்ம பர்த்டே எப்போன்னு சொன்னேன்? அதுதான் உத்தரத்தண்ணி. உத்தரம் தான் முடிஞ்சிருச்சு. அதான் முடிஞ்சிச்சு. இப்போ 6வதுக்கு போயிட்டேன். இது 56க்கு போயிட்டேன். 5 முடிச்சு 56க்கு போயிட்டேன். நம்ம ஊர் அரியலூர் மாவட்டம் கீழவண்ணம் கிராமம். நாங்கள் அந்த கிராமத்தில் தான் நான் வசிச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் எங்கள் அப்பா ஆறுமுகம், அம்மா கோவிந்தம்மாள். அப்பா பேர் ஆறுமுகம். ஆறுமுகம். ஆனால் ஆறுமுகத்துக்கு 7 மகன். மகன்கள் 7 மகன். 7 மகன். மகள் இல்லை. 7 மகனில் ஒரு பையன் மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டாப்புல, கடைசி பையன். அதான் நம்ம சித்தப்பா கோயில். அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் நடால்னா 3 ஆள் கீழே 3 ஆள் மேலே. எத்தனாவது பையன் சொல்லு? அதான் 4வது பையன். 7வது 7 பேர்த்தில் நான் நடால்னாக்க 3 பேர் இடையவங்க, 3 பேர் மூத்தவங்க. நீ 4வது பையன். 4வது. நான் சின்ன வயசுலலாம் பள்ளிக்கூடம் போனேன்னா போகலையாங்கிறது இப்போ ஞாபகம் இல்லை. அப்போ போன மாதிரி தெரியுது. ஆனால் அங்கே போயிட்டு 3ஆவது வகுப்போ 4வது போலையும் போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட அப்பாவோட ஆகி இருக்குல்ல, அப்பாயி, அது மாடு மேய்ச்சிருது, எருமை மாடு. அவங்க பேர் என்ன? அவங்க அப்பாயி வெங்கையம்மாள். அந்த எருமை மாட்டை மேய்க்கிறதுக்கு நான் பிறநாளையே போவேன். வெட்டுவிடும் என்ன, வீட்டுக்கு போட, அங்கே எங்கே வெயில் வருது, நீ எங்கே வர அப்படின்னு. அது கொஞ்சம் தூரம் போன ஒருபாடு போயிடும். அப்புறம் ரொம்ப தூரம் போன ஒருபாடு என்னை வீட்டுக்கு போக சொல்லாது. அப்புறம் வச்சுக்கிட்டு இப்படியே மேய்க்க, இப்படி ஓட்டியா அப்படி ஓட்டியான்னு சொல்லி எருமை மாடு மேய்க்க கற்று கொடுத்துது. சின்ன வயசுலேயே உனக்கு மாடுகள் தான். மாடுகள் நான் இப்போ பெரியம்மா ஆடு மாடுனா இருப்பேன். அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்க போயிட்டேன். விரட்டும். ஆனால் திரும்பி போனோம்னா அப்புறம் சேர்த்துக்கிட்டு இப்படி வா அப்படி வான்னு சொல்லும். எனக்கு வேணா தெரிஞ்சு கொஞ்சம் வேணா தெரிஞ்ச பிற்பாடு எருமை மாடு மேய்ச்சேன். அப்புறம் கொஞ்சம் வேணா தெரிஞ்சது ஏர் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம நடால் 2வது ஆள் இருக்கார்ல, அவர் ஏர் ஓட்டிகிட்டு நான் சோறு கொண்டுட்டு போவேன் வேணும்னே. 2வது பையன் ஏர் ஓட்டுறப்ப 4வது பையன் சோறு கொண்டுட்டு போவோம். எதுக்கு சோறு கொண்டுட்டு போவோம்னாக்கா, அப்போ எனக்கு ஏர் கற்றுக் கொடுக்க சொல்லி ஓட்டணும் பார்க்கணுன்னு. அவ்வளோ சாமானே கொடுக்க மாட்டார். ஏர் எப்படிலாம் கையில் கொடுக்குற மாதிரி. மாட்டுக்காலில் கொலு விட்டுருவேன், உனக்கு நேராக பிடிக்க தெரியாது, அப்படி தெரியாதும்பாரு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே போக பக்கத்தில் கொள்ளைக்காரங்களாம் ஏர் ஓட்டிடுறாங்களா, ஏய் நீ ஓட்ட மாட்டியா உடனே, நீ என்ன ஏர் ஓட்டுற ஆளுக்கு சோறு கொடுக்கத்தான் சரியா அப்படிம்பாங்க. அப்புறமேலே தான் பார்த்துட்டு கொடுப்பாரு ஓட்டுன்னு. அப்புறம் நான் ஓட்டுவேன். அதே மாதிரி அந்த ஏர் ஓட்டுறதுக்கு பழகிறதுக்காக சோறு கொண்டு வர்றது. அது இன்னொரு அண்ணன் இருக்கார்ல காசி, அவர் நான் போகிறேன் பாரு வேணான்ட்டு நான் போவேன். அதில் போய் ஏர் நல்லா கற்றுட்ட பிற்பாடு அந்த பெரியப்பாருக்கு தெரியாது. அவர் ஏர் ஓட்டுறப்ப நான் போய் ஏர் பூட்டி கொடுத்துட்டு தெளித்து கொடுத்துட்டு வந்தோன்னா அவர் ஓட்டி விட்டு வருவார். நீ சோறு கொடுத்து கற்றுக்கிட்ட, நான் சோறு கொடுக்க வராமல் தான் ஒன்றுக்கிட்ட கற்றுக்கிறேன் அப்படிம்பாரு.
அப்படி இருந்து அப்புறம் கொஞ்சம் வயசாச்சா கல்யாணம் பண்ணுற வயசு வந்தது. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அனைத்து வேலையும் தெரியும். நெல் அறுக்கிறது, போர் போடுறது, வைக்க ஏற்றுறது, வண்டியில் வைக்க ஏற்றி வரி போட்டு வர்றது, கட்டு எல்லாமே அள்ளி போட்டு வரி ஏற்றுறது, கொத்தனார், கூரை வீடு இருக்கும்போது கூரை மேயிற கொத்தனார், எல்லா வேலையும் தெரியும். இந்த களை பிடிச்சி கொத்தனார் மட்டும் கிடையாது. அதையும் கற்றுக்கணும்னு ஒரு மாதம் போனேன். படிப்பு அறிவு இல்லாததுனால இல்லைன்னா இன்றைக்கி ஒரு சென்ட்ரங்கி ஒரு பெரிய மேஸ்திரியாக இருக்கணும். நான் 40க்கு 35 வையும் 35க்கு 25 வையும் பாரு. அந்த எண்ணிக்கை எனக்கு தெரியாமல் அந்த இது நிப்பாட்டுற எண்ணையோடு வந்துட்டேன். சரி இது நமக்கு சுத்தப்படாது, இதுக்கும் படிக்க வேணும் மாட்டுக்கு, களை போடுறது மட்டுமே தேவையில்லைன்னு நினச்சிட்டு அன்னையோட வந்து அதை விட்டுட்டேன். அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கல்யாணம் ஆணுச்சு. எத்தனை வயசில் கல்யாணம்? 24 உன்னோட 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு மட்டும் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது உன்னுடைய நேரம். அப்போ எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்து உனக்கு இப்போ நான் தேடிட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. 25 வயசு எல்லாத்துக்கும் 25 வயசு, எனக்கு மட்டும் 24. கல்யாணம் பண்ணது பிறகு நமக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குடும்ப கஷ்டம் வர ஆரம்பிச்சிது. சாப்பாட்டுக்கு கஷ்டம் வர மாதிரி இருந்தது. ஒன்றா இருந்துக்கிட்டு சாப்பிட்டு இருந்தது தெரியல, தனியாக போய் நம்ம பண்ணிக்கலாங்கும்போது கஷ்டமாக தெரிஞ்சுது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கூலிக்கு நெல் இருக்க வெள்ளாம்பரம் வரலையும் போவோம். அங்கே வந்து தாளடின்னு சொல்கிறது ஒரு போத்து நெல்லுக்கு அங்கே போடுறது. குருவாக இருக்கணும்னா திருவாயூர், அந்தனக்குறிச்சி அப்படியே இந்த பக்கத்தில் இப்படியே வந்துடுறது. அப்படிலாம் போயிட்டு வெளியில் கூலிக்கு நெல் எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றினவங்கெல்லாம். நெல் மட்டும்தான் இருக்குது. நெல் அறுக்கிற சீசனில் நெல், அந்த நெல் அறுப்பு முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒரு வாரம் தான் லீவு. இங்கே வந்து மாட்டுக்கன்று இருந்ததுனாக்கா அதுக்கு வைக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு கரும்பு வெட்ட போயிடுது. மொதல் நான் கரும்பு வெட்ட போனது 60 கரும்புன்னு வெட்ட கூலிக்கு போனது. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்லாம் கரும்பு அதிகமாக வந்து வெட்டிக்கிறேன். ஆனால் வெளியில் போனது இழுப்பக்குறைக்கு பக்கத்தில் பூஞ்சேரி. அந்த பூஞ்சேரியில் வெட்டினோம், இழுப்பக்குறையில் வெட்டினோம். அப்போல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? 100 ரூபா இருக்கும். 100 ரூபானாக்கா ஒரு இன்றைக்கி 2000 மாதிரி. அந்த 100 ரூபாய்க்கு அந்த ஊரில் 2 ஊர்லையும் கரும்பு வெட்டிட்டு திரும்பலாம் அப்படி கன்ராஜா, மேட்டு தெருவு, இது வைத்தனாபுரம், செம்பியகுடி, குளமாணிக்கம், எங்கே கரும்பு இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு சட்டிமானி கட்டிட்டு 10-20 பேர் கிளம்பிடுவோம். அதுக்கு கணக்கு பிள்ளைன்னு நோட்டு எழுதுகிற கணக்கு பிள்ளை ஒரு ஆள், நான் வந்து வேலை வாங்குகிற கணக்கு பிள்ளை. இப்படிலாம் செய்யணும், நான் டயத்துக்கு போகணும், இவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் இவ்வளோ சம்பளம் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் இருந்தால் ஒருத்தர் சொன்னால் கேட்குற மாதிரி அப்படி போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்து அப்புறம் நீங்கள் 3 பேர் குழந்தைங்க, 2 பையன் ஒரு பொண்ணு. இப்போல்லாம் வந்து தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். அப்போல்லாம் தனியார் ஸ்கூல்லாம் எங்கே இருக்குன்னு எங்கள் வீடு எத்தனை வீடு? நான் வீடு இப்போ இது வந்து 3ஆவது இடம் மாதிரி இருக்கேன். முதல்ல அங்கே இருந்தோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தாத்தா கொடுத்த இடத்துல இருந்தோம், சின்னதாக 10ல். அப்புறம் கொஞ்சம் கொட்டா போட்டுட்டு அங்கே போயிருந்தோம் மாமூட்ட இடத்துல. அங்கே இருந்து சரி இதுக்கு மேலே அங்கேயும் இங்கேயுமே ஓசிலே இருக்கக்கூடாது, எதாச்சும் ஒரு வீடை கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்த வாங்கினேன். இந்த இடத்த 7 சென்ட் வாங்கி 7 சென்ட் எத்தனை ஏற்றுக்கு அப்போ 7 சென்ட் ஒரு சென்ட் 15,100 ஒரு சென்ட். 7 சென்ட் கணக்கு போட்டுக்கு அதை வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் வாங்கி ஒரு 4 வருஷம் கழிச்சு இதை வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் இதில் வீடு கட்ட ஆரம்பித்தோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வாங்கி? இது வாங்கி 15 வருஷம் மேலே ஆகும். அப்பயே 15,000. அப்பயே 15,000. தாத்தா சண்டைக்கு வந்துட்டார், நீ எவ்வளோ காசு வச்சுருக்க, ஏடா கரும்பு வெட்டி ஏதாச்சும் 10-20,000 இருக்குமா, அதுக்கு கடன் வாங்கி போட்டு ஒரு சென்ட் 15,000 போய் இடம் வாங்குறேன், அந்த நம்ம கொள்ளைகளே கட்டிக்கப்படாதான்னு. தார் ரோடு இல்லை நம்ம கொள்ளைக்கு, பாதை இருக்குது, மண் ரோடு தான், தார் ரோடு இல்லை, அதனால் நான் அங்கே இல்லைன்னு சொல்லி இங்கே கட்டிக்கிட்டேன். இன்றைக்கி இந்த சார் இவ்வளோ ரூபா போட்டு வாங்குறேன்னு தான், இந்த ரூபா இங்கே மண்ணக்கிட்ட வாங்குற ரூபாய் கொள்ளையில் வீடாக கட்டி போடலாமே அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல நீ கொடுத்த எனக்கு 2 விட்டத்துக்கு இது போதும், நான் அந்த இடத்துல பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே அப்படியே வீடு கட்ட ஆரம்பித்தோம். அப்புறம் அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்க வச்சேன். 3 பிள்ளைங்களையும் 3ஐயும் காலேஜ் வரலையும். காலேஜ் வந்து பெரிய பையன் வந்து சேலத்தில் சேர்த்தோம். பாப்பா தனியார்ல படிக்க வச்சேன். அது சொல்லிட்டு வரேன். பெரிய பையனை வந்து அங்கே படிக்க வச்சு இங்கே 12வது முடிச்சுட்டு கும்பகோணம் காலேஜ் அவன் 6 வருஷம் ஆர்டிஸ்ட் 6 வருஷம் அங்கே முடிச்சுட்டான். ஒன்றை கொம்பப்புள்ளியை கொண்டு போய் என்னது சேலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் இடம் பிடிச்சி மெதுவாக பிடிச்சி சேர்த்துட்டோம். டெக்ஸ்டைலில் அங்கே உள்ள வார்த்தையெல்லாம் சொன்னாங்க, இதில் படித்தா உடனே வேலை கிடைக்க போனார். அன்றைக்கி ஆசைப்பட்டோன்னா இன்னும் அந்த ஆசை எனக்கு நிறைவேறல. இன்றைக்கி அந்த வார்த்தையை நினப்பு வரும்.
ம். இந்த டெக்ஸ்டைல் படித்தாலே உடனே டெக்ஸ்டைல். படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கடைசி 2வது வருஷமே வந்து ஆள் செலெக்ஷன் பண்ணுவாங்க. காலேஜை விட்டு வீட்டுக்கெலாம் வர மாட்டாங்க, நேராக வேலைக்கு போய்ட்டு தான் வீட்டுக்கு வருவாங்கன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஆசை மட்டும் எனக்கு நிறைவேறலை. இது வந்து இங்கேயே கிடக்குது. சின்ன பெரியவன் முடித்தான், அப்படியே என்ன ஒரு கம்பெனி பிடிச்சிட்டு அவன் ஆர்டிசி ஏதாவது டிசைன் பண்ணிக்கிட்டு அவன் வேலை பார்த்துட்ருக்கான். பாப்பாவும் மட்டும் வந்து 10வது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல், அதுக்கும் அப்படியே அரியலூரில் அப்படியே நின்மா ஸ்கூலு. காலேஜ் வந்து தஞ்சாவூரில் பான் செக்ரட்ஸு. அப்புறம் உமன்ஸ் காலேஜ். அப்புறம் உமன்ஸ் காலேஜ், அப்புறம் கடைசியாக கவர்மெண்ட் காலேஜில் ஒரு டிகிரி படிக்க வச்சேன். அப்புறம் அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். படிக்க வச்சது. பாப்பாவை கல்யாணம் இவ்வளோதுக்கும் வருமானம்லாம் நம்ம கூலி வேலைக்கு ஒரு நாளுக்குள்ளே குந்தள்ள முடியாது, போயிட்டே இருக்கணும். அப்போ உனக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸு 3000, பெரியவனுக்கு 3000, பாப்பாளுக்கு 3000 வரும் மாதம். ஹாஸ்டல் ஃபீஸு 9000 வரும். அது எல்லாமே பேனா இல்லை, பென்சில் இல்லை, நொட்டு ரோஸுக்கு ஊருக்கு வந்துட்டு போனால் அது இதுன்னு அப்படியே குறவலையை பிடிச்சி அப்படியே உசுறு நின்று போகிற மாதிரி இருந்து அப்படிலாம் நின்று படிக்க வச்சுது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து டேஜி வந்து பாப்பாவில் முன்னாடி ஃபஸ்ட்டு பாப்பாவை கட்டி கொடுத்தோம். அதுக்கு ஒரு 15 பவுன் போட்டு சீர் வைத்த செஞ்சு அதை கட்டி கொடுத்தேன். அப்புறம் அடுத்தது பெரிய பையனுக்கு 29 கல்யாணம் முடித்தேன். இப்போ சின்ன பையனுக்கு 28 முடிகிற கட்டம். ஆனால் திருமணத்தை பற்றி நான் பேசணுங்கிற எண்ணம் மட்டும் இல்லாமல் இருந்துக்கிட்டு. இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம்? வீடு கட்டி இன்றைக்கி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம். எவ்வளோ ஆச்சு வீட்டுக்கு? அன்னைக்கு வந்து இடம் வாங்கினது, இந்த இடத்த மண் அடித்தது எல்லாமே 15 ரூபா, 15 லட்சத்தில் இடம் வாங்கினது, மண் அடித்தது, வீடு கட்டினது எல்லாம். இன்னைக்கு ஆரம்பித்தா எங்கே போய் இன்றைக்கெல்லாம் 3 பங்கு போயிடும் மேலே. 3 பங்குனா இடமே இங்கேயே சொல்கிறாங்க. இடமெல்லாம் 1 ரூபாங்கிறாங்க, 2 ரூபாங்கிறாங்க. அது ஒன்றும் இப்போ கண்ட்ரோல் இல்லை. அப்படிலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து 55 வயசு முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னா முடியலை. கொல்லைக்கு போகணுமா, இளையபுரமா முன்னாடி போகணும். சாப்பாடு தண்ணி வரதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுங்க கொல்லையிலேயே போகுது, நீ வேலைலாம் பார்க்க முடியாது. இடையில வந்து ஆடு மாடு ரெண்டு இருக்கும், அதை பார்க்கணும். இன்னும் வரலையும் சங்கு சக்கரை மாடு ஓடிக்கிட்டே இருக்குது மக்களே. ஆனால் இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இடையில ஒரு ஃபோன் வந்துச்சு. அது யாரும் பேர் போட்டு வச்சதில்லை, கட் பண்ணிவிட்டேன். பேசி முடிச்சுட்டு அப்புறமா வேணாம் பேசிக்கலான்ட்டு. இவ்வளோதுலேயும் வந்து கடவுள் நமக்கு ஒரே ஒரு வழியை, நல்ல வழியை கேட்டிருக்காரு. என்ன வழி? கண் பார்வையும் கை கால் தம்பியும் கொடுத்துருக்காரு. ஒரு 30 வயசு உள்ள வேலை இன்னும் செய்யு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னோடய வயசு உள்ளாலாம் ரெஸ்ட் எடுத்துலாம் இருக்குது. பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டு அப்படியே அங்கே போகிறது மாதிரியும் வர்றது மாதிரி கொஞ்சம் மெல்காக இருக்குது. ஆனால் நம்ம பிறந்து ஏந்திரிச்சு மண்ணில் அடி வச்ச நேரம் என்னமோ இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு நடக்குமோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. எருமை மாடுலாம் மேய்க்க போகல. எருமை மாடு மேய்க்க போடலாம். எருமை மாட்டை மேய்க்க போகிறப்ப மழைலாம் நல்லா பெஞ்சனா இப்போலாம் மாதிரிலாம் கொடை கிடையாது, எதுவும் கிடையாது. குடலை மட்டை வச்சுருக்க பெரிய ஆள். நம்மளெலாம் குடலை மட்டை இல்லை. இப்போ இந்த கீத்து மட்டை குடலை மட்டை பின்னி அதை பண்ணுறதுக்கு முடியாமல் சாக்குன்னா நார் சாக்கு. அது வந்து மழை பெஞ்சுன்னா சும்மாவே 2 கிலோ வரும். மழை பெஞ்சுன்னா அது தண்ணியை வச்சுட்டு ஒரு 20 கிலோ இருக்கும். கழுத்தில் தலையில் தூக்கி போட்டுருந்தோம்னா வீட்டுக்கு வந்தால் கழுத்து கொள்ளலாம் வலிக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பிறகு அப்படியே பேப்பருக்கு இப்போ வருது எல்லாம் மேடலாம். ஸ்கூலுக்கே ஆனால் அந்த இதை சாக்கை எடுத்து போக மாட்டேன். ஸ்கூலுக்கே போயிருக்கலாம்ல நீ. அது இப்போ தெரியல, செருப்பால் அடித்தா கூட வாங்கிக்கலாமான்னு. ஸ்கூலுக்கு ஏன்டா போக மாட்டோம்னு. அப்போதைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனா பெரிய வேலை மாதிரி. உங்கள் 7 பேர்த்துல யாரும் படிக்கலாம் இல்லையா? பெரிய அண்ணா எல்லாத்துக்கும் மேலே படித்தார். அவர் டிகிரி முடிச்சிருக்கு. டிகிரி அவர் இப்போ டிகிரிலாம் 2-3 டிகிரி முடித்தார். அரியலூரில் செட்டில். அவர் செட்டில் ஆகிட்டார். அவங்க அடுத்தது பெரியப்பா எல்லாருமே விவசாயம் எல்லாமே. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் 4வது 5வது 6வது அவங்கவுங்க கொஞ்சம் வெளியில் படிக்கிற அளவுக்கு படித்தாங்க. நம்ம வந்து நம்மளாம் கற்றுக்கிட்டு கையெழுத்து போடுற மாதிரி ஆச்சு. நானாக மனப்பாடம் பண்ணி அப்புறம் எழுதி கொடுக்க சொல்லி ஒருத்தரை அப்படியே பண்ணி அதை மனப்பாடமாக வச்சுட்டு கையெழுத்தை மட்டும் இப்போ வந்து எங்கே போனாலும் மனப்பாடமாக போட்டு வந்துடுவேன். ஆனால் அடுத்த ஆள் பேரை போடவோ படிக்கவும் தெரியாது. 7 பேர்த்துக்கு ஒரு பையன்ல 7 பையனை சாப்பாடுலாம் அப்போ என்ன சாப்பாடுக்கு வேணால் பஞ்சம் இருக்காது. கம்பு, சோளம், வரகு. ஆனால் இந்த நெல்லரிசி மட்டும் என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் கிடைக்கும். நெல் விளைஞ்சிருக்கும். இந்த வருஷம் விளையிற நெல் அடுத்த வருஷம் சாப்பிட்லாம். இதை வந்து அடுத்த வருஷம் மழை பெய்யுது விளையாமல் போடுதோணுமோ சோளம் கம்பை சாப்பிட்டுக்கிட்டே இந்த நெல்லரிசியை வச்சே இருக்கிறது. ஆனால் அப்போ அந்த மாதிரி சாப்பிட்டது தான் இப்போ நல்லா இருக்குது. கை கால் தம்பா, எருமை மாட்டு தயிர், கம்மஞ்சோறு, சோள சோறு. இப்போல்லாம் போய் எல்லாமே மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுது.
ஓடினா எது வேணாலும் எல்லாமே மிஷினில் அரைச்சி சமைச்சு சாப்பிட்லாம். அப்போல்லாம் கிடையாது. உரல் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வீதம். இப்போ 5 ஆள் 6 ஆள் இருந்தாக்கா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அப்படி லீவு கேட்குற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதை இடிக்கணும், குத்தி இப்போ ஆயா வந்து கொடுத்தோடும் நாங்கள் குத்தி கொடுப்போம். அது புடச்சி கிடச்சி அதை சமைச்சு தான் கொடுக்கணும். அது எல்லாமே அதை பண்ண முடியாது. ஒரு ஆள் யானை வளர்க்கணும், 2 ஆள் சாணி எல்லணும், ஒரு ஆள் கம்பு அடிக்கணும், ஒரு ஆள் மோர் கிடைக்கணும். 7 பேருமே ஏமாத்தலாம் முடியாதா தாத்தாவை? தாத்தாரை ஏமாத்துனது 1 2 வேலை அப்படி ஏமாத்தினா தாத்தா அப்புறம் ஒரே ஏதாவது சொல்லிட்டு போ, நீ வழங்க மாட்டே போ அப்படின்வார். வழங்க மாட்டே போ அப்படின்ட்டுவார். என்ன வேலை செய்கிற அளவுக்கு கொஞ்சம் இந்த தயிர் கீரு ஏதாவது இருக்கிறத கொஞ்சம் டக்குன்னு போடுங்க. நம்ம தெரியாமல் நடலாம். அவர் சாப்பிட்ற மிச்சம்தான். வெண்ணெல்லாம் உருக்கி வச்சுருக்கோம் ஆயா. பாதி வெண்ணெய் தான் விற்கலாம், பாதி வெண்ணெய் அவர் சாப்பிட்டுவார். கம்மஞ்சோறு தடைங்கன்னா எடுத்துகிட்டு போய் அப்படியே சோத்து உள்ள புளியை வச்சு அது உள்ளே வச்சு மூடி விடுவார். குழம்பு போட்டுக்கிறேன்னா வேண்டாம், வெறும் சோறாக சாப்பிட்டுக்கிடுவார். கல்யாணம் எல்லாம் உன் கல்யாணம் எங்கே நடந்தது அதை சொல்லவே? என் கல்யாணம் வந்து ரொம்ப பிரமாண்டமாக ஒரு மண்டபத்தில் நடந்தது. கீழப்பள்ளூர் ஆலந்தர கட்டளை அங்கே மண்டபத்தில் நடந்ததா? கோயில் ஆலந்தர சிவன் கோயிலில் கல்யாணம் தான். அங்கே இங்கேருந்து எப்படி போனீங்க எல்லாம்? அப்போயே ஒரு வேணும், சீட்டு வேணும். கல்யாணத்துக்கு சீட்டு வேணும். போயிட்டு கல்யாணம் மட்டும்தாங்க. டீலாம் கூட குடிக்கல. டீலாம் வீட்டை வந்து தான். சாப்பாடுங்க தான். சாப்பாடுங்க தான் வீட்டை வந்து தான். யார் வீட்டில் விட்டீங்க? இங்கேயா? அங்கே நம்ம வீட்டு தான். திண்ணையிலையே. அப்போல்லாம் அதிகமாக செலவு கிடையாது. சுருக்கமாக அப்படி கொஞ்சம் அப்படி எவ்வளோ இருக்குது சுருக்க முடியும்னு சொல்லிக்கும். இப்போ வந்து ப்ளஸ் அடிக்கிறது, பத்திரிக்கை அடிக்கிறது, நித்தோஸ் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தியா, அதுலேயே முக்கால்வாசி கல்யாண செலவு அடங்கிடும் அப்போதைக்கு. இப்போ உள்ள காசுக்கு இந்த காசுக்கு அப்போ உள்ளதுக்கு பண்ணணும். 950 ரூபாய்க்கு பட்டு போட எடுத்து தாத்தா அசந்து போனார். காசி பெரியப்பா இருந்தார். நான் போல் காசி பெரியப்பா போயிருந்தாராம். காசி பெரியப்பாருக்கு எடுக்கும்போது 1000 ரூபாய்க்கு எடுத்தாராம். அதே மாதிரி 1000க்கு வரையாமல் பார்த்தா கலர் கொஞ்சம் சரின்னு சொல்லி கலர் நல்லா இருக்குன்னு பார்த்தா 50 ரூபா கம்மியாக இருந்தோம். அப்போ நான் இதே எடுத்து பண்ணாராம். அப்புறம் பெரியப்பா சத்தம் போட்டுருக்காரு, எனக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்தையா, அதே மாதிரி அவனுக்கு 1000 ரூபாய்க்கு எடு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த 1000 ரூபா புடவை குறைச்சபட்சம் 35,000. இன்னே பொறுத்தளவில் அத்தனை பங்கு விலை ஏறிடுச்சு. ஆனால் அன்றைக்கி கூலி வேலை வந்து சஞ்சாயமாக செய்யும்போது நான் வேலைக்குன்னு போகும்போது 50 ரூபா, இது 25 ரூபா. 25 ரூபாயிலேருந்து ட்ரக்கு போகுது, டிராக்டர் போகுது. அது போட்டோமே. சவுண்டு வருமா என்னன்னு தெரியல. சவுண்டு வருமா? சரி. அந்த 25 ரூபா வேலைக்கு ஒரு நாள் சம்பளம் 25 ரூபா. ஆனால் அப்போ விலைவாசி எல்லாம் கம்மியாக வந்தது. அப்புறம் 50 ரூபா இருந்தது. அப்புறம் நல்லா கான்ட்ராக்டாக போயிடுது. இன்றைக்கி சஞ்சாயமாக வேலைக்கு போனால் கூட 800 700. அதில் கான்ட்ராக்டுன்னா 1000 ரூபா கூட இருக்குது. சஞ்சாய சம்பளமாக 1000 ரூபா இருக்குது. அதுக்கு டைமு கூட இங்கே அப்படி போயிடுச்சு. இப்போ இன்னும் ஏன் மூச்சுக்கு இன்னும் நான் 25 ரூபாயிலேருந்து இன்றைக்கி 1000 ரூபா வரையும் சம்பாதிச்சு வேலைக்கு போயிட்டேன். இன்னும் இப்போ சொல்லப்போனால் இது ஒரு கை வண்டி குவேட்டா கற்றுக்கிட்டு இதுக்கு போவோம், மேட்டூர் கரம்பை. அங்கே போய் ஓட்டிட்டு படுக்கணுமே, ஒரு கொட்டாயில் தங்க வச்சுருந்தாங்க. ஆம்பளி சுல்லாம் பிடிங்கிறங்க, தூங்கவே முடியாது. அப்படியே படத்தை எடுத்து போட்டால் வேர்க்கும். கொசு வலை வாங்க மாட்டோம், கொசு வலை வாங்க தெரியாமல் படத்தா போட்டுறது வேர்க்கும். எடுத்தோம்னா சுல்லாங்க கிடைக்கும். ராம்பளி தூங்க வைக்காது. அப்படிலாம் ஒரு மாதம் தங்கியிருந்து வண்டி ஓட்டி கற்றுக்கிறதுக்காக அங்கே போயிருந்தோம். கற்றுக்கிட்டு வந்தால் அப்புறம் அந்த குவேட்டா மணிக்கு 10 ரூபா. 10 மணி நேரம் ஓட்டினா 100 ரூபா. இன்றைக்கி 7 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை செஞ்சாவே எங்கேயோ போய் சம்பளம். அது மாதிரி சின்னதாக செஞ்சு முடிஞ்சிச்சு நம்மளோட வாழ்க்கை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏதோ நம்ம இப்படியும் போக வேண்டியதான். நீலாம் இப்படியே குந்திருந்தோன்னா என்ன பண்ணணும்னு நல்லா யோசிச்சு பாரு. இவ்வளோ சம்பளத்துலேருந்து இவ்வளோ ஆகிருக்கு, நம்ம இன்னும் இப்படியே குந்திருக்கோம். இப்போ வேலைக்கு போய் இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி இருந்தால் நல்லது கெட்டது. இதில் வந்து ஒத்தான் வர மாதிரி பங்கும் பங்காளின்னு ஒரு சொல்கிறது. அங்கே தேவை அவங்களுக்கு மொய் வைக்கணும், நமக்கு மொய் வச்சுருந்தா அவங்களுக்கு வைக்கணும். இதெல்லாம் அத்தானையுமே அடக்கிட்டு வரணும். இதில் உன்ன மாதிரி குந்திருந்தால் என்ன பண்ண முடியும்? அடுத்த ஆள் 1000 ரூபா சம்பாதிச்சாக்கா அந்த 1000 ரூபா தான் நமக்கு கிடைக்கும்னு பார்க்கக்கூடாது. நம்ம 500 கிடைச்சாலும் 200 கிடைச்சாலும் வேலைக்கு போகும். நான் வந்து வேலைக்குன்னு ஆரம்பித்து பொங்கல் தீபாவளி வருஷப்பிறப்பு ஒரு நல்லது கெட்டதுன்னா போ அன்னைக்கு தான் வேலைக்கு போக மாட்டேன். அடுத்த நாள் உடனே வேலைக்கு ரெஸ்ட்டு இருக்கிறப்ப வேலைக்கு போயிட்டே இருப்போம். அப்போ தான் 10 ஆள் நம்ம ஊர்லேருந்து கிளம்புவோம். மரம் வெட்ட போனாலும் 10 ஆள், நெல் அறுக்க போனால் 10 ஆள், கரும்பு வெட்ட போனால் 20 பேர்.
அப்போ எல்லோரும் வேலை செய்யணுங்கிற எண்ணத்தில் அவ்வளோ பறந்து இருந்தது. இப்போ ஒரு வேலைக்கு கூப்பிட்டா இல்லைப்போ நான் வரல வேலை இருக்குது. அவர் கூப்பிட்டாருமாங்க. நான் போய் கேட்குறது என்ன நீ நான் கூப்பிட்டாந்தாலும் நான்லாம் கூப்பிடலையே நான் அன்றைக்கே கூப்பிட்டேன் வரல அவனை இப்போ கூப்பிட்றதே விட்டுவிட்டேன் அப்படிங்கிறது. இப்போ கூலி வேலை அப்போ கூப்பிடலாம் நான் கோச்சுவாங்க, இப்போ கூப்பிட்டா கோச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி காலம் மாறிக்கிட்டே போகுது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷாலும் மாறி மாறி வேலை செஞ்சால் தான் பொழைச்சி தவாளிச்சு வரலாம். நமக்கு குந்திருந்தால் அது வரும் இது வரும்லாம் பார்க்கக்கூடாது, கடன் தான் வரும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு, இன்ன வரலையும் வாழ்ந்தது. இதுக்கு மூச்சுக்கு எத்தனை மாடு வாங்கி விற்றுருப்பேன்? மாடு வந்து நான் கறவை மாடுன்னு பசு மாடுன்னு ஒரு 4-5 மாடு வாங்கிறது கறக்கிறது, அப்புறம் அது சரியாக வந்தால் வச்சுருப்பேன், நல்லா விற்றுப்படுவேன். அதேமாதிரி காளை மாடு கண்ணுக்குட்டியாகவே நம்ம அந்த பசு மாடு வாங்கினேன், அது ஒரு காளை கன்று போட்டு அதுக்கு ஒரு ஜோடி எடுத்தேன், அதை ஒரு ஜோடி காளை மாடாக வச்சுருந்தேன். அப்புறம் அதை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கன்று போட்டு அதுக்கு ஒரு ஜோடி எடுத்து அப்படி 2 ஜோடி நானாகவே வளர்த்து தயார் பண்ணி அதை கொடுத்தேன். விலைக்குன்னு 2 ஜோடி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இடையில எதுவுமே இல்லாமல் இருந்தேன். இப்போ ஏதோ இப்போ 1-2 மாடு ஆடு இதை வச்சுக்கிறோம். அப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம் பார்க்குறது யாரும் கிடையாது, அம்மாலும் போய் கொள்ளக்காட்டு போக முடியாது, தீனை இருக்க முடியாதுங்கிறப்பெல்லாம் குறைச்சிவிட்டேன். ஒரே ஒரு பசுமாடு. 7 பேர்த்தையும் உங்கள் அம்மா எப்படி வளர்த்துது? எப்படி வளர்த்தீங்கன்னா இப்போ மாதிரி குந்திருந்தாக்கா அப்போ அன்றைக்கெல்லாம் உலக்கையாலே அடித்து கொண்டு வருங்க. சொல்கிற வேலை கேட்டுக்கிட்டே இருக்கணும். குடிக்க தண்ணி கிணத்துல போய் அடிச்சிட்டு வரணும். அந்த கிணறுல தண்ணி இறக்க போனோம்னா காஜி பெரியப்பா கிணம் அங்கே இருக்குன்னா அங்கே நின்றுவார், தாய் பார்க்க மாட்டார். அந்த கிணத்துல ஒயர் ஏறி தான் இறக்கலாம் போதாமல். ஆனால் நான்லாம் வசதி ஏற மாட்டேன், கீழே நின்று அது கட்டை கட்டிருப்பாங்க, அதில் சாஞ்சியே இழுத்து இறச்சி அது மாதிரிலாம் தூக்கிட்டு வரணும். ஒரு நாளைக்கு 4 நடை தண்ணி தூக்கிட்டு வரணும் குடிக்க. குளத்துலேருந்து நம்ம சின்ன இருக்குது பார்த்தியா, அது ஆடு மாட்டுக்கு தொட்டிக்கு தண்ணி ஊற்றணும். அதில் வந்து குளிக்கிறது கொட்டி தண்ணி ஊற்றுறது அதெல்லாம் அந்த பழக்கம். புழங்கற தண்ணி தூக்கிட்டு வரல அப்படிங்குங்க. அப்புறம் ஓடி புழங்கற தண்ணி தூக்கி வரணும். அப்போ வந்து இது என்ன சொல்கிறது, மண்ணால் தோண்டி சின்ன தோண்டியாக ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி, பெரிய தோண்டி வந்து பெரிய ஆள், சின்ன தோண்டியாக சீரான தோண்டி. காய்ச்சி பெரியப்பாலாம் தண்ணி தூக்கிட்டு வரப்போ கொஞ்சம் நழுவிட்டுதுன்னா தோண்டி உடஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு வர மாட்டாப்புல, ஓடி ஒழிஞ்சிக்கிறது. தோண்டி உடஞ்சி போச்சு அப்படின்னு எங்கே என்ன கேட்டால் என்ன வரல, அந்த மாதிரி தோண்டி உடஞ்சி போச்சுன்னு முன்னாடி போய் சொல்லி, அது தோண்டி உடஞ்சா அவன் எங்கடா இருக்கான் வர சொல்லு வீட்டுக்கு அப்படின்னு பிற்பாடு தான் அதெல்லாம் தோண்டி உடஞ்சாலும் வர வையாதுவா வீட்டுக்கு வாயான்னு சொன்னால் தான் அப்போ தான் வீட்டுக்கு வருவார். அது மாதிரிலாம் இருந்தது பயந்து. இப்போ பெரிய பித்தளை பானையாலும் திடீர்னு போட்டேன், நான் என்ன பண்ணேன் வலிக்கிட்டு வந்துச்சு அப்படின்ட்டு போய் சாதாரணமாக. அது மண்பாண்டம்ல உடஞ்சினா இது ஒடுக்கு கூட எடுத்துக்கலாம், மறுபடியும் புழங்கிட்டு இருக்கலாம். அது மண்பானை கீழே வந்து அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு வேணா தெரிஞ்சு இவ்வளவு நடந்திருக்கு. இன்னும் இதுலேருந்து நான் இரவு முடியறதுக்குள்ளே இன்னும் எவ்வளவு காலம் மாறுமோ தெரியல. இப்போ கம்ப்யூட்டர் உலகம். ஃபோன்லாம் எப்போ வாங்கின புதுசாக ஃபோன் வந்து நம்ம விமலா அக்கா தெரியுமா, அது கட்டி கொடுத்த அன்றைக்கி மறுநாள் அப்போ தான் இந்த மாதிரி ஃபோனு. நான் 7வது படிக்கிறப்ப இந்த ஃபோனை வச்சுட்டு ஏர் ஓட்டுவேன். ஃபோன் சத்தம் கண்டுனாக்க நிப்பாட்டி விட்டு ஃபோன் பேசுவோமா, அதே பழக்கமாக போய் ரிங் டோன் ஆனால் அப்படியே மாடு நின்றுக்கும். காலம் மாடு ஃபோனுக்கு எங்கேன்னு சத்தம் கேட்டுது அப்படியே நின்றுக்கும். ஃபோன் எடுத்து பேசிட்டு வச்ச பிறகு தான் அது போகும். அதுக்கே தெரிஞ்சு போச்சு ஃபோன் வந்துட்டு நிப்பாட்டுவான்னு சொல்லி, அப்படிலாம் இருக்கும். சரி, இப்போதான் நடந்திருக்கு, அவ்வளோதான் நடந்திருக்கு. சரி, இப்போ நீ வந்து வயசு 28 ஆச்சு, என்னென்ன சாதனை பண்ணிருக்கோம்? அதெல்லாம் நான் எழுத முடியாது நோட்டில். நீ செஞ்சது வாயாலே சொல்ல முடியாது, செஞ்சிருந்தாலும் நீ எழுதலாம். சரி, இதுதான் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ரெக்கார்டு பண்ணி வச்சு நாளை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டியாக உன் பிள்ளைகிட்ட போட்டு காமிக்கலாம். தாத்தா அந்த மாதிரிலாம் சொன்னாருங்க. அப்போ தான் உன் பிள்ளை ஒன்றை கேட்கும், தாத்தா விழுது வச்சுருக்காரு, நீ ரோசம் இல்லாமல் தான் இருந்தி அந்த வீட்டில் அப்படின்னு. சரி மக்களே, வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஃபுல் ஹிஸ்ட்ரி கேட்டிருப்பீங்க. இதில் ஏதாவது 1-2 நான் கேட்கலன்னா உங்களுக்கு ஆசையாக இருந்தால் இந்த கேள்வியை கேளுங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள். அதை ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து போகிறேன் அப்பாட்ட கேட்டு. எவ்வளோ நடந்திருக்கு அப்பா லைஃப்பில். என்னப்பா இப்போல்லாம் சட்டை ஒரு நாளைக்கு ஒரு சட்டை 2 சட்டை மாற்றிட்டு வரோம். அப்போல்லாம் ஒரே சட்டை இருக்கும். அந்த ஒரு சட்டையை வச்சு தான் பொங்கல் தீபாவளி இன்றைக்கி போட்டுக்கிறது, நல்லது கெட்ட இன்றைக்கி போட்டுக்கணும். பாக்கி நல்லா மேட்சத்தை மேலே பார்க்க முடியாது. அது அப்போல்லாம் வந்து வண்ணார ஆளுன்னு இருக்கும் வீட்டு ஊருக்கு அவங்க துவைச்சி கொடுப்பாங்க. ஆயா வந்து இப்போ மாதிரி பீரோல் பெட்டி அதெல்லாம் கிடையாது. கீழே ஒரு வேஸ்ட்டை நல்லா வச்சு போட வேண்டியது, எல்லாத்தையும் சுருட்டி அதை கட்டி தலை மூட்டை மாதிரி உயர வச்சுருங்க. அதான் வந்து 4 கிழமைனா எடுத்து கொடுக்கும். இந்த வருஷம் பிறந்துச்சா
இன்றைக்கி நைட்டு இந்த வாஞ்சட்டன்னு இந்த வருஷம் ஒரு முடிஞ்சுன்னா கழட்டி வச்சோம்னா துவைச்சி ஆயா முடிஞ்சு வச்சிடும். நல்லேர் இன்றைக்கி கொடுக்கும். இந்த சித்திரை மாதத்தில் 3 நாளைக்கு போடலாம். நல்லேர், வருஷ பொறுப்பு, சித்திரா போடுவோம். அப்புறம் வந்து மேச்சட்டை இருக்காது. நல்ல நாள் பெரிய நாளுக்கு மட்டும்தான் மேச்சட்டை. இப்போ உள்ள ஒரு பனியை, அதுக்கு மேலே மேச்சட்டை, இவனே எத்தனை சட்டை போகிறோம் ஒரு அதுக்கு மேலே கோட்டு. இந்த உடம்புல காற்று இல்லாத அளவுக்கு மூடிக்கிட்டு போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்க இன்னும் என்னென்ன மாறி வரும்னு தெரியல மக்களே. அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவ்வளோதான் மக்களே. அப்பாவோட ஃபுல் இது சொல்லிட்டாரு உட்காந்து. இதுக்கப்புறம் என்னது ஒரு 5 நிமிஷம் டைமிங் அதிகமாக போயிட்டுருக்கு மக்களே. இருந்தாலும் அப்பா லாஸ்ட்டாக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் வந்து சுவாரஸ்யமான என்கிட்ட சொல்லலை, பாலத்தில் இருக்காது சாணி தீட்டு வர்றான்னு. அதை சொல்ல மக்கள்கிட்ட. ஸோ அதை மட்டும் கேட்டுக்கங்க மக்களே. ஆமாம், அது கொஞ்சம் மறந்துட்டேன். இப்படி நிறையா அவங்க லைஃப்பில் இருக்குது. ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதுல்ல, டைமிங் தான் கூட போகுது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. இப்போல்லாம் வந்து பாதை இருக்கிற இடம், ரோடு இருக்கிற இடம், வீடை கட்டிட்டு வசதியாக போயிடும். அப்போல்லாம் வந்து ஊரை விட்டு போகிறதில்ல. அந்த ஊருக்குள்ளேயோட சரி, வெளியில் எட்டத்தெல்லாம் யாரும் வீடு கட்டுறது கிடையாது. அந்த ஊர்லேருந்து அந்த ஓடை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாலம் கிடையாது, தரப்பாலம். தரப்பாலம்னா கருங்கல் பயிச்சிருக்கும். அந்தாண்டிருந்து இந்தாண்ட வந்து சாணி கொட்டணும். இங்கேருந்து தான் வைக்க கொண்டுக்கிட்டு மாட்டுக்கு அங்கே போகணும், தீனி கொண்டுக்கிட்டு அங்கே போகணும். அப்போல்லாம் மேம்பாலம் கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குல்ல ஓடை, அந்த ஓடையை சொல்கிறாங்க. ஆனால் தண்ணி வந்து இப்போட அப்போ தண்ணி குறையாமல் போயிட்டே இருக்கும். மழைலாம் இப்போக்கி அப்போ கொஞ்சம் அதிகமாக தான் பெஞ்சுது. காட்டாரு இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கோம். அது ரொம்ப தண்ணி ஓட என்னாச்சு, அந்த கீழே உள்ள கல் பூரா பாசம் பிடிச்சிப்போம். அப்படியே சாணி கூடிய பத்திரமா வச்சுக்கிட்டு காலை ஊனி வச்சு நவுந்து வந்து தானே கொட்டுறது போதும் ஆகிப்போம். ஏன் அப்படியே தண்ணியிலே கொட்டிட்டு போகும். அது காய்ச்சி கறி ஒவ்வொரு நாள் தள்ளி விட்டுருவாரு. கேட்டால் சறுக்கிட்டு இருந்துருவாரு. அந்த பாசம் இருக்கிறதுக்கு வர மாட்டார். தள்ளிவிட்டு கேட்டால் போய் தான் அந்தான கரையிலேயே வச்சுக்க வேண்டியதானே. அந்தாண்ட கரையெல்லாம் இடம் கிடையாது. அங்கெல்லாம் யாரும் போட முடியாது. ஊர் இருக்குது. இப்போல்லாம் வீட்டு பக்கத்தில் கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் அது மாதிரிலாம் போட முடியாது. குப்பையை கொண்டு எட்ட தான் போடுவாங்க. இப்போ அள்ளி தூக்கிட்டு போகிறது மறைச்சிக்கிட்டு இந்தாண்ட பக்கத்துலேயே போடுவோம். அப்போல்லாம் கிடையாது. 1/2 கிலோமீட்டர் வந்துட்டு தான் போகணும். கொண்டாந்து சாணியை கொட்டி விட்டு இவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கோம். அதில் ஒரு திட்டெல்லாம் இருக்கும் மோடு, அதில் மணல் வந்துருக்கும். அது போகிறப்ப அந்த மணலை கூடையில் அள்ளிட்டு போகணும். அங்கே போய் கட்டி தெருவி உலா இருக்குல்ல, அதில் வந்து கொட்டணும். எத்தனை இடம் இங்கே வரோமோ அத்தனை இடம் இங்கேருந்து சமையல் தான் போகும். இப்போ இந்த பெரிய பெரிய தாராஸ்லாம் மாநிலம் விட்டு மாநிலம் போதில் இங்கேருந்து கொண்டு இறக்கிட்டு ஒரு நாள் இருந்தாலும் அங்கே லோடு பிடிச்சி இங்கே வர்ற மாதிரி இங்கே வந்து சாணியை கொட்டிட்டு சும்மா போக முடியாது. வைக்க கட்டி தூக்கிட்டு போகணும், இல்லைன்னா மண் அள்ளி தூக்கிட்டு போகணும். மணல் ஏதாச்சும் செமையோடு தான் போகணும், செமையோடு தான் வரணும். அந்த பாலம் அப்படி இருந்தது. அதெல்லாம் வண்டி மாடெல்லாம் போகணும்னாக்கா மாடுலாம் சறுக்கும். எல்லா மாடும் சர்வீஸாக போகுது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாடு மட்டும் சர்வீஸாக போகும். எப்படின்னாக்கா அது இந்த மாதிரி ஏறி வரும், மேய்ச்சலுக்கு போகும், இந்தம்மா போய் பழக்கமாகிடுதா அது போகும். வண்டியெல்லாம் அப்போ நின்று கச்சிதமாக கட்டி பிடிச்சி போகணும். கிட்டுங்க சில மாடுலாம் அங்கேருந்து வரும். இதை வந்து ஏறிடும், ஆனால் இறங்காது. நம்ம மாடு அந்த கொட்டாயில் கட்டி போரில் கட்டுருங்க. இப்போ நம்ம கொட்டா போட்டு வரதான் போகிறா, அதுலேருந்து நம்ம வீட்டுக்கு தண்ணிக்கு போவோம். கட்டி அப்புறம் கொண்டாந்து கட்டி பொழுது தான் வீட்டுக்கு கொண்டு போகிறது. அப்போ வந்து கேட்பாங்க, என் வண்டியை சேர்த்தா கரையேற்றணுங்க. சரி சார் அப்படின்னு. இப்போ ஓடை ஃபுல்லாக தண்ணி வருது, பாலமே இல்லை, தரப்பாலம் தான். ஆமாம், இந்தாண்ட கரையில் ஆள் இருந்தாங்கன்னா அந்தாண்ட கரைக்கு எப்படி வருவாங்க? இந்தாண்ட வந்து எல்லாம் விவசாயம். மிளகா கன்று பிடுங்கி வேளா கன்று வச்சுக்கிட்டு இருக்கோம், வேலை செஞ்சு களை வெட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் கொள்ளைக்காடு வேலை பார்த்துருக்கோம். இங்கே வந்து மழை வரும், பட்டாங்க ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுடும். மேற்க போய் ஏரி வத்து அந்த ஓடை வத்து வர பக்கம் கொஞ்சம் அதிகமாக போயிஞ்சிட்டு போடும். தண்ணிக்கு கிரிச்ச கட்டி போயிட்டே இருக்கும் கிட்டுன்னு. அப்போல்லாம் ஆள் எல்லாம் துணிச்சலாக இருக்கும். அப்போ 2 ஆள் துணிச்சலான ஆள் என்னாச்சு, இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் குச்சி அடித்து கவுத்தை கட்டிட்டு ஒவ்வொரு ஆளாக கரையேற்றி பண்ணி அந்தாண்ட விட்டுறது. அப்போல்லாம் கேமரா இருந்ததுன்னா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. தண்ணியில் இந்த மாதிரி போகிறான்னு. இப்போல்லாம் பாலம் எவ்வளோ உயரம் தண்ணி வந்தாலும் அவ்வளோ உயரத்துக்கு மேலே போகணும். தண்ணி எங்கே போனாலும் போ, நான் மேலே போகணுன்ட்டு கைத்தை பிடிச்சிக்கணும், ஆளையும் பிடிச்சிக்கணும். நீ இப்போ கயிறு கட்டுனா இப்போ நீச்சல் தெரியாதாலோ துணிச்சலால் எல்லாம் போகாது. அந்த கூட போகிற ஆள் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொண்டு அந்தாண்ட கரையேற்றி விட்டுறது. அது மாதிரி இந்த ஓடம் இருந்தது. ஆனால் பாலம் போட்டது பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறைஞ்சிக்கிட்டு அந்த சீசனுக்கு மட்டும் வந்துட்டு நின்று போகுது. இங்கே ஒன்று, அங்கே நம்ம பெரியார் கலந்து தார் ரோடு எல்லாமே எசனைக்கு பால்லாம் கொண்டு போவோம்.
கழுந்து சரிஞ்சு வரும் உள்ளது. இவ்வளோ லைஃப்பில் நடந்திருக்கு. யார் அப்போ நம்ம ஊர்லேருந்து டீ குடிக்க வெத்தலை குடிக்க எது வேணாலும் வாங்க அந்த ஊர் தான் போகணும். அவர்கிட்ட போய் நின்னோம்னா நம்ம ஊர் ஆள் வர ஆள் பிடிச்சி கொண்டு அந்த விடுவாங்க. கொஞ்சம் பாலை போட்டு வரும்போது ஆயா அப்படி வந்துட்டுரும். இதுதான் இப்போ நம்ம லைஃப்பில் நடந்தது மக்களே. அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.